ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் மக்களே. அண்ட் ஏன் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிவ்யூ வீடியோவும் கிடையாதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு வீடியோ தான். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு போகிறோம் கோத்தகிரி வரைக்கும். ஸோ ரைட் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 to 5 months மேலேயே ஆச்சு. சரி, எங்கேயுமே ரைட் போகிறது இல்லையே, நம்ம இந்த ரைட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இன்றைக்கி ரைட் கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபியூல் பண்ணணுங்க. ஃபியூல் அப் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே திரும்ப முடியாதா? போய் தான் வரணும். ஸோ இன்றைக்கி நம்ம ரைடு யார் கூட போகிறோம் கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்குவாட் ரைடு தான். ஸ்குவாட் 66 கூட தான் நம்ம இன்றைக்கி ரைட் போகிறோம். இப்போ அவங்க கூட ரைட் போய் ரொம்ப 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 நாள் ஆச்சுங்க. ஓகே, இந்த சைட் ஃபியூல் பாரத் பெட்ரோலியம் இருக்குது, இங்கே ஃபியூல் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஸ்குவாட் கூட. இந்த ரைட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போகணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வேறு எந்த பிளான்ஸும் வச்சுக்கல. ஸோ ஓகே, கோத்தகிரி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு மக்களே. 6:15 நான் அங்கே இருக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இப்போவே அரௌண்ட் 6:20 ஆகிடுச்சு. சீக்கிரமாக ஃபியூல் அப் பண்ணிவிட்டு நான் அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஏன் மக்களே, பார்த்தீங்கன்னா ஃபியூல் அப் பண்ணியாச்சுங்க. ஸோ டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரைடு போயிட்டு வர வரைக்கும் எந்த ஒரு ஃபியூல் பிரேக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே மக்களே, இட்ஸ் கெட்டிங் லேட். நான் போயிட்டு ஸ்குவாட் கூட ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெல்கம் பேக் மக்களே. பார்த்திங்கன்னா மக்களே, நம்ம டைமுக்கு போயிட்டோம். ஒரு 5 minutes லேட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் ஹெடில் நடந்துச்சு. அப்புறம் நிறையா நியூபீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க இன்றைக்கி. ஸோ அவங்களோட இன்ட்ரொடக்ஷன் செஷன் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ நம்ம எங்கே ரைட் போகிறோம், என்ன ஏது, அப்புறம் குரூப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நியூபீஸ்க்கு. ஸோ மக்களே, அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டுவர்ட்ஸ் கோத்தகிரி கிளம்பியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடாக இருக்க போதுங்க. இது வந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தான். ஸோ இங்கேருந்து போவோம், கோத்தகிரியில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸோ அங்கே வந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா வந்துடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 7:38 ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1 hour இல்லை ஒரு 1 hour 45 minutes ரைடு இருக்குங்க. ஸோ இன்றைக்கி எப்படி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25 to 30+ ரைடர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா மந்த்ஸும் மோஸ்ட்லி ரைட் போகிறதுக்கு ட்ரை பண்ண போகிறேங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 months வந்துட்டு நான் எந்த ஒரு ரைடுமே போகல. ஸோ என்னோடய ஸ்ட்ரீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 8 rides to 9 rides நான் கண்டினியூஸாக வந்தேன். ஜஸ்ட் 1 ரைடு 10x அடிக்கிறதுக்கு, ஸோ 10x ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ ரைட் ரேட்ஸில் எல்லாமே வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஒர்க்கோ இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸோ ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்த ரீசன்னால் போக முடியல. ஸோ மோஸ்ட்லி இனி வர ஃப்யூச்சர் ரைட்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிடலான் இருக்கேன். அண்ட் டிசம்பரில் பெரிய ரைடு ஒன்று இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல் மக்களே. என்னோட வீடியோஸ் vlogs எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் நிறைய பைக் ரிவ்யூஸ் அண்ட் ட்ராவல் vlogs பண்ணிகிட்ருக்கேன் மக்களே. ஹோப் ஸோ யூ லைக் ஆல் மை வீடியோஸ். ஸோ என்னோட வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த ஏரியா கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். நான் கொஞ்சம் சிட்டி அவுட்டர், அதாவது மேட்டுப்பாளையம் ரோடு போனோடனே நான் உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்ம நாயக்கன் பாளையம் அங்கே தான் இருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 7:49 ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு. இங்கேருந்து இப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 15 minutes ஆகிடுங்க போகிறதுக்கு. ஸோ ரைடு போயிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4-5 months மேலே இருக்குங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட்டெல்லாம் வந்துட்டு இப்போ நான் போட்டிருக்க இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரைடிங் ஜாக்கெட்டெல்லாம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. இந்த பேடிங்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, செஸ்ட் பேடிங்ஸு, பின்னாடி ஸ்பைனுக்கு பேடிங்கு, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த எல்போ பேடிங்ஸ், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ளேஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். கையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது உட்காந்து ஓட்டுறதுக்கு. நான் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் எடுத்து போட்டு வந்துட்டேன். ஸோ க்ளவ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நார்மல் க்ளவ் தான். க்ளவ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதோ புதுசாக போடுற மாதிரி இருக்குது எடுத்து. ஸோ மக்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காரமடைக்கு 11 kilometers இருக்குது. ஸோ காரமடை தாண்டி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வரும். ஸோ மக்களே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா காரமடை வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் 7 kilometers போட்டிருக்காங்கங்க. அண்ட் இந்த ஏரியா காரமடை வந்துட்டு
எனக்கும் இந்த ஊருக்கும் வந்துட்டு ஒரு லிங்க் இருக்குது. ஏன்னா இங்கே தான் வந்துட்டு நான் வந்துட்டு பிறந்தேன். ஏன்னா இது வந்துட்டு என்னோடய பர்த் பிளேஸ். இங்கே தான் வந்துட்டு இது என்னோடய நேட்டிவ். என்னோடய அம்மாவோட ஊர் வந்துட்டு இது தான், காரமடை தான். என்னோடய பர்த் பிளேஸும் பார்த்தீங்கன்னா காரமடை தான். ஸோ இந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. லைக் ஒரு 5th 6th படிக்கிற வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் மோஸ்ட்லி இந்த ஊருக்கு வந்துடுவோம் லீவ் டைமில். ஸோ இந்த ஆனுவல் ஹாலிடேஸ், அப்புறம் குவார்ட்டர்லி ஹாலிடேஸ், ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ், இதுக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி இங்கே தான் வருவோம். இது இங்கே வந்துட்டு எங்கள் பாட்டி தாத்தா வந்துட்டு இங்கே தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ லீவில் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கசின்ஸ் எல்லாமே அப்போ லீவாக இருக்கும், எல்லாமே வந்துட்டு ஊருக்கு வந்துடுவாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனுவல் ஹாலிடேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 months கிட்ட ஆனுவல் ஹாலிடேஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது சிட்டியில் இருந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த மாதிரி வில்லேஜில் அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபீலிங்ஸே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஸோ நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ அதெல்லாம் இப்போ இல்லை, எல்லாமே கொடுத்துட்டாங்க. பட் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். இந்த தோட்டத்தில் வந்து விளாடுறது பண்ணுறது, இந்த ஆடு மாடுங்க கூட இருக்க, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு ஜாலியாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ண டைம்ஸ் வந்துட்டு இங்கே இருந்த டைம்ஸ் தான். என்னோடய சைல்ட்ஹுட் டேஸை வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நினச்சாலும் திருப்பி கிடைக்காது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்த ஒரு டேஸுங்க அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக சைல்ட்ஹுட் டேஸ். இந்த 5th 6th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி டேஸ். அதெல்லாம் இந்த லீவ் டைம்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு தாத்தா பாட்டி சைடில் வந்துட்டு தாத்தா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ லேண்டை பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா யாரும் இல்லை. என்ன தான் வந்துட்டு ஆள் போட்டு பார்த்தாலும் அங்கே ஸோ அவங்க ஹெட்டுன்னு ஒருத்தர் இருந்து அங்கே எல்லாத்தையும் பார்க்கணும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவங்க இல்லாதனால வந்துட்டு அது பெருசாக வந்துட்டு கவனிக்க முடியல, பார்த்துக்க முடியல. ஸோ என்ன பண்ணாங்கன்னா அதை வந்துட்டு சேல் பண்ணுற ஒரு இது வந்துருச்சு. ஸோ அதை கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கூலிங்கும் பார்த்தீங்கன்னா நான் காரமடையில் தான் பண்ணேன். 10th வரைக்கும் நான் கோயம்புத்தூரில் படித்தேன். அண்ட் 11th and 12th பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு காரமடையில் தான் படித்தேன். வித்யா விகாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கே படிக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அப்படி தான், இந்த மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரு டே இருக்கும். ஸோ ஹாஸ்டல்லேருந்து படித்ததுனால வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து மீட் பண்ண வருவாங்க. ஸோ அப்போ வரும்போது என்ன பண்ணுவேன்னா, அப்போ வந்துட்டு எங்ககிட்ட அந்த தோட்டம் இருந்துச்சு. இப்போது ஒரு 2-3 years பிஃபோர் அந்த லேண்டை சேல் பண்ணிட்டாங்க, அந்த தோட்டமாக வந்துட்டு சேல் பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் விசிட்டர்ஸ் டேயில் வந்துட்டு பெர்மிஷன் கேட்டு ஸோ பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு நான் அங்கே தான் வந்து சாப்பிடுவேன். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி வைப்பாக ஜாலியாக இருக்குங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஹாஸ்டல்லே இருந்து சாப்பிட்றதுக்கு விட எனக்கு இங்கே வந்து சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும், கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் கூப்பிட்டு வர சொல்லுவேன். அது ப்ளஸ் அந்த இடம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேபி பார்க்கலாம், நான் இன்கேஸ் இப்போ ரைட் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த வழியாக வந்தேன்னா நான் கண்டிப்பாக அந்த இடம் இப்போ அந்த இடம் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் அதை சேல் பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் சான்ஸ் கிடச்சதுன்னா பை சான்ஸ் ரைட் முடிச்சு ரிட்டர்ன் போகும்போது நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன். ஸோ ஏன் மக்களே, நம்ம மேட்டுப்பாளையம் வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 8:15 ஆகிட்டு இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரி 33 kilometers போட்டிருக்காங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 45 minutes to 1 hour ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் மெயின் சிட்டி. ஸோ காரமடையிலேருந்து கொஞ்சம் இன்னும் ஒரு அரௌண்ட் 12 to 13 kilometers தான் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் இருக்குது. அப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா பெரிய மலை, இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக ஊட்டி. ஸோ கோத்தகிரி ரைட் சைட் 32 kilometers இங்கேருந்து. தமிழ்நாடு வரத்துறை மேட்டுப்பாளையம் வன சரகம். ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஜோன் என்டர் ஆகிறோம். ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஃபாரஸ்ட் காலேஜ் அப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்கான பில்டிங்ஸ் இருக்குது இந்த சைடு. கோத்தகிரி இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். நீங்கள் என்னோடய பழைய விலாக்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கோத்தகிரி விலாக் இருக்கும், 2 பார்ட் நான் போட்டிருந்திருப்பேன். ஸோ டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு ஒரு இடத்துல வந்துட்டு எலிஃபென்ட் கிராசிங், பைசன் கிராசிங் ஜோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு 1 day ரைட்னா மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி அண்ட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வால்பாறை இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 day ரைட்கான ஸ்பாட்ஸு. ஸோ வந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குங்க. வெல்கம் டு த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்.
ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஹில்லி ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே போகுது. இந்த ரோட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாலும் புதுசாக தாங்க இருக்கும். ரொம்ப புதுசாக வர மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஊட்டி ரோட்ஸ் அண்ட் இந்த கோத்தகிரி ரோட்ஸு. நம்ம அப்படியே அந்த வியூ என்ஜாய் பண்ணிட்டே ஓட்டலாம். எந்த ஒரு டயர்டோ எதுவுமே தெரியாது. ஊட்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 53 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் கோத்தகிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 20 to 22 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போனால் நம்ம ஊட்டி போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்டுப்பாளையம் சிட்டியே தெரியும். ஸோ ஏன் நம்ம அந்த வியூ தாண்டி தான் போவோம்னு நினைக்கிறேன். பட் அந்த வியூவில் நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அந்த வியூ பாயிண்ட் தாண்டி தான் போவோங்க. வாவ், லுக் அட் தோஸ் மவுண்டன்ஸுங்க, வேறு மாதிரிங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லாலாம் இல்லை. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் கிளைமேட் நார்மல் கிளைமேட் தாங்க. ரொம்ப குளிராலாம் ஒன்றும் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் மக்களே, கோத்தகிரிக்கு வரவங்க இந்த ஊட்டி வரவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இ பாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் ஆக்சுவலாக இ பாஸ் எடுத்துட்டோம். பட் வந்துட்டு இன்றைக்கி செக் பண்ணல. நிறையா ரைடர்ஸ் போகிறதுனால செக் பண்ணல. ஸோ மேபி தனியாக வந்தீங்க அப்படின்னா செக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ டு பி அந்த சேஃபஸ்ட் சைடு வந்துட்டு இ பாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த இ பாஸ் எடுக்கிறதுக்கான கவர்மெண்ட் வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தமுக்கு தெரிஞ்சுக்கோங்க. tn.epass அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராச்சும் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்துட்டு கோத்தகிரி ஊட்டி இந்த மாதிரிலாம் வர ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க. உங்கள் வெஹிக்கிளுக்கு எத்தனை பேர் வரீங்க, என்ன வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் மூமெண்ட்டே வந்துட்டு உங்களுக்கு இ பாஸ் வந்துட்டு பிடிஎஃபாக வந்துட்டு வந்துடும் ஃபோனில். வா பியூட்டிஃபுல் ரோட்ஸுங்க. சீரியஸ்லி சீனிக் ரோட்ஸ், நிஜமாவே சீனிக் ரோட்ஸுங்க. எவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெயிலுக்கும் இந்த மரங்களுக்கும் இந்த ரோடுக்கும் சீரியஸ்லி ரொம்ப சீனிக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி வந்திருக்கேன் ஊட்டி கோத்தகிரிக்கு. எனக்கு எப்போ திருப்பி ஊட்டி கோத்தகிரி போனாலும் வந்துட்டு அது ஒரு போரிங்காகவே இருக்காதுங்க. அது ஒவ்வொரு டைமும் வந்துட்டு புதுசாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். வா மக்களே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டி தெரியுது பாருங்கள். உங்களுக்கு வைட் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுதான் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுங்க. ஸோ இந்த ஸ்பாட்டு தான் நான் வந்து சொன்னது. இங்கேருந்து பார்த்தா அந்த சிட்டி ஃபுல்லாகவே தெரியுங்க. நம்ம எங்கே எடுக்கலாம். பட் இப்போ ரைடில் இருக்கிறதால நம்ம அங்கேயும் நிப்பாட்ட முடியாது. அதுக்கு ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும். இப்போ தாங்க அந்த சில்னஸ் லைட்டாக ஃபீல் ஆகுது. அந்த ஒரு 7 ஹேர்பின் பெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த சில்னஸே எனக்கு ஃபீல் ஆகுது. வாவ், லுக் அட் த ரோடுங்க. சீரியஸ்லி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குன்னு பாருங்களேன். சான்ஸே இல்லை. நீலகிரி மாவட்டம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே, வா 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 லுக் அட் திஸ் பிளேஸுங்க. ஓ, எவ்வளோ டைம் வந்தாலும் சலிக்க மாட்டேங்குதுங்க இந்த இடம்லாம். சீனிக்குங்க சீரியஸ்லி. வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில்ஸ். யா, ஸோ என்னோடய பழைய விலாகில் நான் சொல்லியிருப்பேன், இதே இடத்துல சொல்லியிருப்பேன் உண்மையிலே குயின் ஆஃப் ஹில்ஸ் தாங்க அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் நான் அதே தான் சொல்கிறேன், உண்மையிலே குயின் ஆஃப் ஹில்ஸ் தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பைக்குக்கு. ஸோ இந்த டைம் வந்துட்டு அதெல்லாமே மாற்றிட்டாங்கங்க. என்ட்ரன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒருத்தர் வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கவர்மெண்ட் சைட் போலீஸே வந்துட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. இ பாஸ் எல்லாம் இருக்கா எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பைக்ஸும் பார்த்தீங்கன்னா 1 by 1 என்ட்ரி போடணும்னு நினைக்கிறேன். வாவ், லுக் அட் தோஸ் வேலிஸுங்க, வேற மாதிரிங்க சீரியஸ்லி. செம்மையாக இருக்குல்ல.
ஏன் மக்களே கோத்தகிரி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ கொடநாடு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 17 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஊட்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் குன்னூர் லெஃப்ட் சைடு 29 and 24 ஸ்ட்ரைட்டாக போனால் கொடநாடு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோத்தகிரியோட மெயின் ஜங்ஷன் சொல்லலாம். ஸோ யா மக்களே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ யாருக்கு எங்கே போகணும்னு இஷ்டம் இருக்கோ அவங்க அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour 1.5 hours வந்துட்டு திருப்பி இதே லொக்கேஷனுக்கு வந்தாங்க நம்ம இங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் மக்களே இப்போது அந்த கொத்தகிரி மெயின் ஜங்ஷன்லேருந்து எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சது நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கே வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பி வந்துட்டு ஒரு 1 hour 1.5 hours திருப்பி அதே ஜங்ஷனுக்கு நம்ம திருப்பி வரணும். ஸோ வந்துட்டோம் அப்படின்னா அங்கேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி நம்ம ரிட்டர்ன் கோயம்புத்தூர் போய்க்கலாம். ஸோ அதுதான் பிளான். ஸோ நாங்கள் ஒரு 3-4 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக வந்துட்டோம் இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒன்று இருக்குது ப்ரோ, நல்லாயிருக்கும், அங்கே சாப்பிடலாம். ஸோ ஏன் மக்களே பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அந்த ஜங்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம் திருப்பியும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 10:53 ஆகிட்டுருக்கு. யா ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டீ கவுண்டி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் லாஸ்ட் டைம் சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தோம். சாக்லேட்ஸு அப்புறம் அந்த ஊட்டி வரைக்கும் அதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ இந்த டைம் வேறு இடத்துல வாங்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ போய் பார்க்கலாம் எங்கே நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே வாங்கிக்கலாம். ஸோ ஏன் மக்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வர்க்கி கடை ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரௌனி அப்படிங்கிறது தான், ஹாய் ப்ரௌனி ஊட்டி வர்க்கி பேக்கரி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன் மக்களே கொஞ்சம் வர்க்கி வாங்கினேன் வீட்டுக்கு. ஸோ வர்க்கி இங்கே ஸ்பெஷலுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு 2 பேக்கெட்ஸ் வாங்கினேன். ஸோ நீங்கள் யாராச்சும் ஊட்டி சைடு கோத்தகிரி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ப்ரௌனின்னு சொல்லிட்டு கோத்தகிரி ஜங்ஷன் கிட்டே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க. 2 டைப் ஆஃப் வர்க்கீஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் சுகர் அண்ட் இன்னொன்று வந்துட்டு ப்ரௌன் அண்ட் ஒயிட் சுகர் மிக்ஸ்டு வர்க்கி. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட் வாங்கிட்டேன். ஸோ மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 29 கிலோமீட்டர்ஸ் அண்ட் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 60 கிலோமீட்டர்ஸ் வரும். வா 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 லுக் அட் திஸ் வியூங்க, சீரியஸ்லி. ஓகே நம்ம ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க, ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளும் போய் எப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ எனக்கு பற்றி ரைடு எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி 62 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பியும் மேட்டுப்பாளையம் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து ஸ்குவாட் டிஸ்பர்ஸ் ஆகிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு ஷார்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தான். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ தான் 11:30 ஆகிட்டு இருக்குது. எப்படி நம்ம கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1:32 ஆகிடும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ரைடுன்னு சொல்லலாம், மோர் தென் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு. நான் வந்துட்டு ஸ்குவாட் கூட ரைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 months மேலே ஆச்சு. ஸோ மற்ற பைக்கர்ஸ் புது பைக்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணதில் வந்துட்டு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் தான் கண்டிப்பாக இன்றைக்கி. ஸோ ஏமாக்கல வேறு எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டும் நான் இன்றைக்கி போகல. ஸோ வந்தது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்கு தான். ஸோ அதை மட்டும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. தாத்தா பாட்டி வீடு வழியாக போனேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்தெல்லாம் நான் காட்டுறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா செக் பாயிண்ட்டுக்கு திருப்பி வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம என்ட்ரி போட்டுட்டு போனோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க கோயம்புத்தூருக்கு. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல் மக்களே. என்னோட ப்ரீவியஸ் விளாக்ஸ், என்னோட ப்ரீவியஸ் பைக் ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்னோட சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க, என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வி ஆர் க்ரோயிங். கண்டிப்பாக வில் ரீச் பிக் ஹைட்ஸ் நம்புகிறேன். கீப் சப்போர்ட்டிங் மக்களே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிற பீப்புள்ஸ் அண்ட் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் கண்டிப்பாக வந்திருப்பீங்க ஊட்டி கோத்தகிரியெல்லாம். பட் யாராச்சும் வராமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும். சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸுங்க, சீரியஸ்லி அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளேஸு, மிஸ் பண்ணிடாதீங்க.
சடனாக வீடியோ இங்கே கட் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டால் மைக் ப்ராப்பராக ஒர்க் பண்ணல. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரைடப்போ இந்த மாதிரி நான் வந்துட்டு போகும்போது பை சான்ஸ் டைம் கிடச்சா என் தாத்தா பாட்டியோட தோட்டத்தை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது காட்டுறதுக்கு ஆக்சுவலாக நான் இங்கே வந்திருந்தேன். அதாவது அப்போ தான் வந்துட்டு ஆக்சுவலாக மைக் பக் ஆகிடுச்சு. ஸோ தாத்தா பாட்டி தோட்டத்துக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா இது தான். அப்படியே இந்த ரோட்டில் இறங்கி போனோன்னா இந்த மண் ரோடு, இதில் தான் வந்துட்டு தாத்தா பாட்டியோட தோட்டத்துக்கு நம்ம போனோம். ஸோ ஆக்சுவலாக இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு இப்போது ஒன்றுமே இல்லாமல் மொட்டையாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் கருவேப்பிலை தோட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு நிறையா. இப்போல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ரோட்டில் தான் ஆக்சுவலாக போகணும். எதை இறங்கணும் ஆக்சுவலாக. ஸோ இப்படி இறங்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக தோட்டமாக இருந்துச்சு. கருவேப்பிலை தோட்டம் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ இப்போ எதுவுமே இல்லை. இந்த லேண்டை வாங்கினவங்க எல்லாமே வந்துட்டு இப்படி கம்ப்ளீட்டாக இப்படி மாற்றிட்டாங்க ஒன்றுமே இல்லாமல். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டியோட வீடு. அந்த வீடு மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரோடு மாதிரி ஏதோ வண்டி வந்துட்டு போயிட்டு வந்ததுனால வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தோட்டமாக இருக்கும், ஃபுல்லாகவே கருவேப்பிலை தோட்டம் தான். அண்ட் அதுதான் தாத்தா பாட்டியோட வீடு. வீடு மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்க தென்னை மரம்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேறு மாதிரி நிறையா இருக்கும். இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எடுத்துட்டாங்க. கொஞ்சம் தென்னை மரம் மட்டும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே தோட்டம் தாங்க. கண்ணை கெட்டுறது வரைக்கும் ஃபுல்லாகவே தோட்டம் தான். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாட்டுக்கொட்டாய் ஒன்று இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழிங்க இதெல்லாமே நாங்கள் வளர்த்திட்டு இருந்தோம். ஸோ அது கம்ப்ளீட்டாக காணோம், அதை எடுத்துட்டாங்க. அது அப்படியே மேலே பார்த்திங்கன்னா ஓடு மாதிரி போட்டு அதே மாதிரி ஓடு மாதிரி போட்டு நாங்கள் வச்சுருந்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்சுங்க ஆடு மாடு இது எல்லாமே வந்துட்டு அங்கே வளர்த்திட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் இல்லை, இப்போ இது இதுக்கு தடையமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா தோட்டமாக இருந்துச்சு. இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா அந்த கூரை வீடு இருக்கும், அதேமாரி அந்த மாட்டுக்கொட்டாய் இருக்கும். ஸோ இது வந்துட்டு தாத்தா பாட்டியோட வீடு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தோட்டம். அந்த கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கருவேப்பிலை தோட்டம் தான். ஸோ இந்த காலிடம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா விளையாடாத விளையாட்டே இல்லைங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 80s கேம் 90s கேம் 2K கேம்னு எல்லா கேமும் விளையாண்டுருக்கோம் இங்கே. ஸோ சூப்பர் ஜாலியாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். எல்லா கசின்ஸு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வருவாங்க இங்கே. அந்த ஒரு லீவே பார்த்திங்கன்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான். அப்போல்லாம் ஃபோனு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக அதில் பார்த்திங்கன்னா வெறும் கால் இறங்கி செருப்பு கூட போடாமல் இங்கே வந்து விளாண்டுருப்போம். எங்களுக்கு அப்போல்லாம் சுத்தமாக எதுவும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி விளாண்ட டேஸ் ஆக்சுவலாக இங்கெல்லாம் இதை நான் மறக்கவே முடியாது என் லைஃப்பில். எல்லா லீவுமே எல்லா ஆனுவல் ஹாலிடேஸ், குவார்ட்டர்லி ஹாலிடேஸ், ஹாஃப்இயர்லி ஹாலிடேஸ் எல்லா ஹாலிடேஸும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்போம். இங்கே தான் செம்ம ஜாலியாக விளாண்டுருப்போம். ஆக்சுவலாக அந்த வீடே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் வந்துட்டு அந்த தென்னை மரத்தோட இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ஷெட்டு மாதிரி அடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை இப்போது. அந்த காலமில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படியே போனீங்கன்னா பின்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுவும் எங்கள் தோட்டம் தான். பின்னாடி எங்கள் தோட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி இங்கே தான் விளையாடுவோம். இந்த 2 திட்டு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே தான் உட்காந்து விளாண்டுருப்போம். இங்கே முன்னாடியெல்லாம் விளாண்டுருப்போம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 திட்டில் தான் நான் மோஸ்ட்லி உட்காந்துருப்பேன் சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது. ஸோ அப்படியே வீட்டுக்கு பேக் சைடு போனோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாத்ரூம் அண்ட் டாய்லெட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட பேக் டோரு. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்துட்டு வாழை மரத்தோட்டமாக இருந்துச்சுங்க. வாழை தோட்டமாக இருந்துச்சு. அதாவது இந்த பனானா ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தோட்டம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக தேங்கி வச்சுருப்போம். இதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா வாய்க்கால் மூலிமா சுற்றி எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி போகும். எல்லா மரங்களுக்கு செடிகளுக்கெல்லாம் தண்ணி போகும். ஸோ அதோட மெயின் அந்த ஒரு தண்ணி தேக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே தான் தேக்கி வச்சுருப்போம். இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வாழை மரம் தோட்டமாக இருந்துச்சு, வாழையில தோட்டமாக இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லை. இது வந்துட்டு வேறு எதுவும் இப்போ வாங்கினவங்க வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வேறு எதுவும் அவங்க வந்துட்டு பயிர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே லோக்கல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ ஏன் மக்கள் இது தான் ஃபுல்லாகவே வந்துட்டு எங்கள் தோட்டமாக தான் இருந்துச்சு. இப்போ யாரோட தோட்டமாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு தண்ணி தொட்டி தெரியுது இல்லையா, ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பம்ப் செட்லேருந்து அங்கே தண்ணி வரும். ஸோ அதில் தான் நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக குளிப்போம். கசின்ஸ் எல்லாம் வரும்போது அந்த தொட்டிக்குள்ளே இறங்கி ஃபுல்லாக செம்ம ஆட்டம் போட்டு செம்ம ஜாலியாக குளிச்சிட்ருப்போம். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போக முடியாத மாதிரி ஃபுல்லாக புதராக இருக்குது. உள்ளே என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியாது. ஸோ போகலாம். அந்த இடத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா பம்ப் வருங்க. இந்த லென்த்லேருந்து லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு பம்ப் வரும். ஸோ அதுலேருந்து தண்ணி வரும், பைப் மூலிமா தண்ணி வரும். செம்ம ஃபோர்ஸாக இருக்கும் தண்ணி. எல்லா நாளும் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4-4:30 மேலே போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு நாங்கள் ஃபுல்லாக தண்ணியில் ஆடிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடப்பாத மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் ஃபுல்லாக செடி புதரெல்லாம் முளைச்சிருக்கு. நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இப்போ புதராக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிற ஏரியா. இதில் ஃபுல்லாக தண்ணி தேக்கி வச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கால் மூலிமா எல்லா இடத்துக்கும் தண்ணி விட்டுட்ருப்போம். ஸோ தாத்தா பாட்டி 2 பேரும் தனியாக தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய இடத்த ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தாத்தா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்க யாரும் ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. அப்பப்போ ஒரு 2 பேர் மட்டும் இங்கே இருக்காங்க. ஐயாவு பட்டாயான்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க 2 வருஷமும் இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் தாத்தா உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறமும் இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த இடம், இந்த தோட்டம், ஸோ 2 இயர்ஸ் பிஃபோர் இந்த தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதை விட சூப்பராக இருந்துச்சு 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக். இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பராமரிப்பெல்லாம் பண்ணாமல் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. இப்போ ரொம்பவே மோசமாயிடுச்சு சேல் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஏன் மக்களே பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்துட்டு எங்கள் தாத்தா பாட்டி வீடு. இது வந்துட்டு கிச்சன் நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன டைனிங் ஹால் மாதிரி இருக்கும். அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்கும், அப்புறம் அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். அப்போ வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாத்தா பாட்டியில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்கும். ஸோ இந்த ரூமில் தான் டிவி சென்டராக வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டெப்ஸை சுற்றி நிறைய பேர் உட்காந்து நைட்டானா வந்துட்டு நாடகம் பார்த்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற அவங்க பசங்க குழந்தைங்களாம் வருவாங்க. ஸோ செம்ம ஜாலியாக இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணிருப்போம் லீவ் டைம்லலாம் இங்கே வந்தோம்னா. இப்போ ஆக்சுவலாக ரொம்ப மொட்டையாக இருக்குது, பட் ஃபுல்லாக மரமாக இருக்கும், கருவேப்பிலை தோட்டமாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காலில் தண்ணி போகிறது அது இதுன்னு சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த லேண்டை வாங்கினவங்க வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு எல்லாத்தையும் விட இந்த வீடு தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும் இங்கே. ஆக்சுவலாக டைம் போகிறதே தெரியாது வந்தோம் அப்படின்னா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டைம் வரணும்னு நினச்சா தான் வந்து பார்த்தேன். இந்த வழியாக வரதுனால அப்படியே அண்ணா. அக்கா நல்லா இருக்கீங்களா? சரி சரி சரிங்க. இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். ஞாபகம் இருக்கு ஞாபகம் இல்லைங்க, போகலாம். எல்லாம் நல்லா இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க வாங்க. சரிங்க, வரேன் போய்ட்டு. சரிங்க. ஸோ ஏன் மக்களே, இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டத்துக்காரங்க. கனகண்ணு அப்புறம் வந்துட்டு கண்ணம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க இல்லையா, அதை அவங்க பொண்ணுக்கிட்டேயும் அவங்க பையன்கிட்டையும் நான் வந்து பாடிட்டு இருப்பேன். மஞ்சக்காட்டு மைனா என்னை கொஞ்சம் கொஞ்சம் போனான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஸோ அதை அவங்க இன்னும் மறக்கலை, அதை தான் அவங்க பாடி காட்டுறாங்க. ஸோ சச் பியூட்டிஃபுல் பீப்புள் இவங்கெல்லாம். சிட்டிலெலாம் இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம வந்து பார்க்கவே முடியாது, சுத்தமாக பார்க்க முடியாது. இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறமும் அவங்க என்னை ஞாபகம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நான் ஹெல்மெட் கூட கழட்டல. அவர் வந்தனே கேட்டார், நீங்கள் இவங்க பையனா அப்படின்னு வந்தனே கேட்டார். பாட்டியோட பேர் தாத்தாவோட பேரெல்லாம் சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் இவங்களெல்லாம் பார்த்ததில். ஆக்சுவலாக எல்லாமே இங்கே இல்லை. ஆக்சுவலாக இன்னொரு பிபிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க இங்கே இல்லை. அவங்க நல்லா பேசுவாங்க. அவங்க வந்துட்டு எங்கேயோ வேறு இடத்துல மாறி ஷிஃப்டாகி போயிட்டாங்களாம்மா, அவங்க வீடு கட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா பில்டிங்ஸ், இதுதான் வந்துட்டு வித்யாவிகாஸ் ஸ்கூல் ஆக்சுவலி. ஸோ இங்கே தான் வந்துட்டு நான் 11th and 12th படித்தேன். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கூல் வந்துட்டு வெஸ்டர்ஸ் டே அன்றைக்கி வந்துட்டு நான் அப்படியே அங்கே நீங்கள் வந்துடுவேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes தூரம் தாங்க. என்னோட அம்மா அப்பா கூட்டிட்டு நான் இங்கே வந்துடுவேன். இங்கே தான் வந்துட்டு அவங்க. ஸோ இதுதான் என்னோட 12th ஹாஸ்டல். இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இதுதான் என்னோட 12th ஹாஸ்டல். நான் 12th இங்கே இந்த ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன். ஓகே மக்களே, ஸோ கோவை 26 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ஸோ நம்ம இப்போ கோயம்புத்தூர் போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோயம்புத்தூர் ரோடு வந்துடும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர்ஸ் approximately. ஓகே மக்களே, ஹோப் ஸோ யூ லைக் மை வீடியோ. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இப்போ காட்டின தாத்தா பாட்டியோட வீடு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்னோடய வீடியோஸ், என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாக்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களை இன்னொரு சூப்பர் கூல் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுற மக்களே. Until then, Arshad signing off.